லோர்ட். 44ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை மறுபடி படிங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களுடைய பட்டயத்தினால ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து ஊராக போய் என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஊரையும் போய் வெட்டி சாய்க்கணும். அந்த இடத்த என்ன செய்யணும்? அவங்க வீட்டு நிலத்தை புலத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நியாயம் இல்லையாங்க? இதை பலமுறை நான் சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு ஊராக போகணும். அந்தந்த ஊரில் இருக்கிற எல்லா வீட்டிலையும் என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் வெட்டணும், சாப் ஆஃப் பண்ணணும். கொடுக்கலையோ வெளியே போகலையோ மரியாதையாக சாவி கொடு, இல்லை வெட்டிடுவேன், அவ்வளோதான். எப்படிங்க? இது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நியாயம். கவனிங்க, ஆண்டவரே சப்போர்ட் பண்ணி போய் நிற்கிறாங்க. சும்மா சொந்த பலத்தில் போயிட்டு இவன் ஒரு பட்டயத்தை எடுத்து போய் வெட்ட, அந்த வீட்டில் இருக்கிறவன் ஒரு அருவாளை தூக்கிட்டு வந்து ஒன்றை நான் வெட்டுறேன்னு சொல்லி எவனும் வெட்டினதா இங்கே சரித்திரம் கிடையாது. ஏன்னா அங்கே என்ன போட்டிருக்குது? 44 அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்கள் என்ன செய்யலை? ரட்சிக்கலை. அப்போ ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்கிற ஜனங்களெல்லாம் வெட்டுறாங்கன்னா கூடவே துணை நின்று உதவி செய்கிறது யாரு? கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். இது நியாயமான்றது பலருக்கு பல கேள்வி உள்ளத்தில் இருக்கும். ஒரு மாதிரி பார்ப்பீங்க, யோசிப்பீங்க, இது எப்படி வெட்டி சாய்ச்சிட்டு போகலான்னா அது என்ன நியாயம்? இது என்ன கடவுள் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நியாயம். எப்படி நியாயம்னு சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? எப்படி நியாயம்னா எபிரேயர் 11க்கு வந்துடுங்க. எப்படி நியாயம்னு பார்க்கறதுக்கு எபிரேயர் 11 ராகாபை ஆண்டவர் எப்படி விடுவிச்சார் பாருங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதம் ஆகாதிருந்தாள். விளங்குதா? அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, முதல்ல இவங்க இஸ்ரேல் நாட்டிலேருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே வந்த உடனே முதல்ல இருக்கிற ஊர் எந்த ஊர்? எரிகோ. அந்த எரிகோவில் ராகாப் என்னும், சொல்லுங்க, ராகாப்னா யாருங்க? வேசி. அந்த எரிகோவில் இருக்கிற நல்ல பெண்களெல்லாம் வெட்டி போட்டாங்க. நல்ல பெண்கள்லாம், வேசி இல்லாத பெண்களெல்லாம் வெட்டிட்டாங்க. ஆனால் வேசியாக இருந்த ஒருத்திய ஆண்டவர் தப்பிச்சிட்டா. அதுக்கு அங்கே வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? ராகாப் கீழ்ப்படியாதவர்களோடே சேதமாகாதிருந்தாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சிருக்கலாம்? ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கலாம். அப்போ கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் அவங்கள நியாயப்படுத்தி அவங்கள எல்லாரையும் என்ன பண்ண சொன்னார்? வெட்ட சொன்னார். விளங்குச்சு அவங்களுக்கு? அப்படின்னா எல்லாருமே என்ன செஞ்சிருக்கலாம்? கீழ்ப்படிஞ்சு எல்லாருமே தப்பி இருக்கலாமா? இன்னைக்கு நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு தப்பி இருக்கிறோம். ஏன் தப்பி இருக்கிறோம்? தப்புனது மட்டும் இல்லை, அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு நிலத்தையும் தந்து வீட்டையும் தந்து ஆசீர்வதித்து அவர்களை நடத்தினாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறார்? மாறாதவராய் இருக்கிறார். அப்படி செய்த அந்த ஆண்டவர் இங்கு இருக்கிற என்னுடைய வார்த்தை கேட்கிற அத்தனை பேருக்கும் இந்த பாக்கியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நம்ம டச் ஜீசஸ் சபைக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் சரி, டச் ஜீசஸ் மட்டும் இல்லை, என்னுடைய செய்தியை யூடியூப்லேயோ சிடிலேயோ எங்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ, நம்முடைய ஆண்டவர், நீங்கள் வேத வசனத்தை கேட்குறீங்களா, என்னுடைய பிரசங்கத்தை கேட்குறவங்க எல்லாரையும் பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிறதற்கு நிலமும் இருக்கிறதுக்கு நல்ல வீடுகளும் கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். நம்புறீங்களா? அதுக்கு உங்கள் சக்தியினால் உங்கள் பக்தியினால் ஆகாது. அது எப்படி ஆகும்னு இங்கே போட்டிருக்குது. அவங்க பட்டயத்தினால இல்லை, அவங்க பலத்தினால இல்லை, அவங்க புயத்தினால இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு போட்டிருக்கு? நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால். அதே போல் எல்லாரும் சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, எங்கள் ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு. என் ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு. சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க, என் ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரு. அப்போ உங்கள் மேலே பிரியமாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்?
அங்க அவங்களுக்கு வீடு வாசலை கொடுத்தது போல உங்களுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? வீடு வாசலை நிச்சயமா என்ன செய்வார்? கொடுப்பார். ஏன்னா உங்க மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். மற்றவங்க மேல பிரியமா இருக்கிறாரோ இல்லையோ அது எனக்கு வேண்டாம். என் மேல என் ஆண்டவர் என்ன செய்யறாரு? யாரு உங்க ஆண்டவர்? யாரு? வானத்தையும் பூமியும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் படைத்தவர் உங்க மேல என் மேல பிரியமா இருக்கிறார். இங்கிலீஷ்ல அதுக்கு நல்ல சூப்பரான வார்த்தை போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு தெரியுமா? பிகாஸ் he has accepted their face. he has accepted my face. ஆண்டவர் என் முகத்தை ஏத்துக்கிட்டாரு. சொல்லுங்க, ஆண்டவர் என் முகத்தை ஏத்துக்கிட்டாரு. ஆண்டவர் என்ன செஞ்சாராம்? உங்க முகத்தை பார்த்து உங்க முகத்தை சேர்த்துக்கிட்டாரு. உங்க முகத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சிட்டு தலை கீழே போடல. மறுபடியும் சொல்றேன் கேளுங்க, உங்க ஆண்டவர் உங்க முகத்தை சேர்த்துக்கிட்டாரு. நம்ம முகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? he has accepted our face. God has accepted our face. ஆண்டவர் நம்முடைய முகத்தை என்ன செஞ்சார்? சேர்த்துக்கிட்டாரு. நம்ம முகத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சேர்த்துக்கிட்டாரு. உங்க முகத்தை பார்த்து சிச்சி அசிங்கம் சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? I have accepted your face. உங்க முகத்தையும் என் முகத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சேர்த்துக்கிட்டாரு. எங்க அது எவ்வளவு நல்ல சூப்பரான வார்த்தை தெரியுமா? உங்க முகத்தை உங்க ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சேர்த்துக்கிட்டாரு. உன் முகத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு இன்னொரு வேதத்தில் இன்னொரு உதாரணம் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை. இப்போ நான் பிரசங்கத்துக்கு போல, நான் இன்னும் முகவரியை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சோதம் குமாரா பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லி சொன்னார். யார்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட. ஆண்டவர் ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னால அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்குரிய ஸ்டைல் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துருங்க. விளங்குதா? அதனால இப்போ நினிவே பட்டணம், நினிவே இல்லை, நம்ம ஊர் பக்கத்தில் நேபாள் பட்டணம் நிறைய அழிக்கப்பட்டதுக்கு காரணம் கர்த்தர் கிடையாது. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் நேபாள் பட்டணத்தை என்ன செய்யல? அழிக்கல. உங்களுக்கு தெரியுமா? பூகம்பம் வந்துதானே அங்கே அழிஞ்சது. நம்ம ஆண்டவர், நம்ம கடவுள் ஏற்கனவே பைபிள்ல பூகம்பத்தை 2 இடத்துல அனுப்பியிருக்கிறார். வேதத்துல தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய ஆண்டவர் பூகம்பத்தை அனுப்பினார்னா என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம ஆண்டவர் பூகம்பத்தை அனுப்புனா அழிவு நடக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஆண்டவர் பூகம்பத்தை அனுப்புனா என்ன வராது? அழிவு வராது. வேதத்துல உதாரணம் இருக்குது, நான் சொல்லல. அதனால ஆண்டவர் அழிக்கிறாரு, அதை செய்யறாரு, இதை செய்யறாருன்னு ஏன் ஆண்டவர் மேல என்ன செய்யாதீங்க? பழி போடாதீங்க. அழிக்கிறது ஆண்டவர் இல்ல. வேதத்துல 2 இடத்துல பூகம்பம் வந்தது. அது ஆண்டவர் அனுப்பின பூகம்பம். ஆண்டவருடைய ஸ்டைல் என்னன்னு சொல்லி பார்த்துடுறீங்களா? அந்த 2 இடத்த மட்டும் வாசித்துட்டு தொடர்ந்து இந்த முகவரை சொல்லி முடிச்சுட்டு நான் செய்திக்கு போறேன். விளங்குதா? ஏன்னா இப்ப நேபாள் சம்பவம் நடந்ததுனால இன்னைக்கு சொல்லாம இன்னும் 1 வருஷம் தாண்டி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதனால இப்பயே சொல்லிட்டுறேன் நான் அது என்னன்னுட்டு. மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு பூகம்பம் வந்தது. அந்த பூகம்பம் வந்தப்போ இயேசுவை வைத்திருந்த கல்லறையின் கல் என்ன செய்யப்பட்டது? புரட்டி தள்ளப்பட்டது. பூகம்பம் வந்துச்சு அப்போ ஒன்று. அடுத்தது அப்போஸ்தலர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்க, அங்க இருக்கும் பாருங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரத்தக்கதாக பூமி என்ன செய்தது? அதிர்ந்தது. கவனிச்சிங்களா? ஹலோ பிரதர் சிஸ்டர், கவனிங்க. எங்க ஆண்டவர் பூகம்பத்தை அனுப்பி அழிக்கிறவர் கிடையாது. சும்மா மனுஷனை உண்டாக்கிட்டு சரி எல்லாம் ஒளிஞ்சு போன்னு சொல்லிட்டு மனுஷனுடைய ஆவியை அப்படியே ஒன்றும் இல்லாம ஆக்கிறவர் இல்லை. நம்முடைய ஆவி ஆத்மா என்ன செய்யாதது? அழியாதது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறவர் கிடையாது? அழிக்கிறவர் இல்லை. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மொத்தமா 5000 பேர் 10,000 பேரை என்ன செய்யறான்? அழிக்க வச்சு மொத்தமா அவங்கிட்ட நரகத்துக்கு தள்ளிட்டு போறான். ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதற்குரிய வாய்ப்பு இருக்குது, தருணம் இருக்குது. ஆனா செத்து போயிட்டான்னா அவனுக்கு என்ன கிடையாது? வாய்ப்பே கிடையாது. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன உண்டு? வாய்ப்பு இருந்து தருணம் கிடைத்தபடியினால், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலதான் இந்த செய்தியை நீங்க கேட்கறீங்க. நம்முடைய ஆண்டவர் யாரு? நல்லவர். ஹலோ சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் யாரு? நல்லவர் நல்லவர் நல்லவர். இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவர் யாரு? ஆண்டவர் பூகம்பத்தை அனுப்ப மாட்டாரு.
ஆண்டவர் பூகம்பத்தை அனுப்பினானா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? ஆண்டவர் பூகம்பத்தை அனுப்புனா கர்த்தருடைய ஜனத்துக்கு விடுதலை உண்டாகும். பவுலையும் சீலாவையும் அங்கே கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்க. பூகம்பம் வந்தது, உள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. அதனால ஆண்டவர் பூகம்பத்தை விடுதலைக்காக அனுப்புறவர், அழிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறது இல்லை, பூகம்பத்தை அனுப்புறது கிடையாது. வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்மளா என்னத்தை நினைச்சிக்கிட்டு ஆண்டவர் அங்க அழிக்கிறாரு இங்க அழிக்கிறாரு சொல்லிட்டு இருக்க கூடாது. விளங்குதா? அழிக்கிறது யாரு? யோபு புஸ்தகத்துல அழிவை கொண்டு வந்தது யாரு? காத்து, வேகமா காத்து அடிக்க வச்சு வீட்டுல பிள்ளைங்களா இருந்தாங்க, செவுரு கீழே விழுந்தது, எல்லாரும் செத்தாங்க. யாரு? சாத்தான். விளங்குதா? அதனால கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் கொடுத்தார், எடுக்கிறது யாரு? சாத்தான் எடுத்தான். ஆனா நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? சாத்தான் என்ன செய்வான்? பலவீனத்தை கொடுப்பான், நோயை கொடுப்பான், சாபத்தை கொடுப்பான், தரித்திரத்தை கொடுப்பான். இதெல்லாம் சாத்தானுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் வேலை என்னன்னு சங்கீதம் 69:4 கடைசி 2 லைன்ல இருக்குது. நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்க சுகத்தை எடுக்கல, ஆனா அவர் எடுக்காததை அவர் திருப்பி கொடுக்கிறாரு. விளங்குதா? ஆண்டவர் உங்களுக்கு உங்க பணத்தை, உங்க ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் எடுக்கல, ஆனா அவர் கல்வாரி சிலுவையில செஞ்ச புண்ணியத்தினால உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை என்ன செய்யறாரு? திரும்ப கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சாத்தான் உங்களை எதுலையா ஒண்ணுல தொட்டுட்டான்னா கொள்ளை எதிர்பார்க்கணும். எதை எதிர்பார்க்கணும்? கொள்ளை. அதான் போன ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால நம்ம லண்டன்ல இருந்து பிரதர் கிரிதர் அவர் என்ன சொன்னாரு, 25 பவுண்ட் நகை என்னுடைய ஒய்ஃபுடைய நகை வச்சிருந்தோம், காணா போயிடுச்சு. நான் சொன்னேன், காணா போச்சு, திருடினது சாத்தான், ஆனா எடுத்துக்கொள்ளாததை திரும்ப கொடுக்கிறவர் ஆண்டவர் வேதத்துல சொன்னார். காணா போச்சுன்னா யாத்திராகமம் 22 என்ன சொன்னாரு? ஒரு மாடு காணா போச்சுன்னா எத்தனை மாடு திரும்ப கிடைக்கணும்? 5 மாடு. ஒரு ஆடு காணா போச்சுன்னா எத்தனை ஆடு கிடைக்கணும்? 4. ஒரு மாடுனா 5. அப்படின்னா பெருசா காணா போச்சுன்னா பெருசா கிடைக்கணும். ஆனா பெருசா கொடுக்கிறது சாத்தான் திருப்பி கொடுக்க போறது இல்லை. திருப்பி கொடுக்கிறது யாரு? எடுக்காததை திரும்ப கொடுக்கிறவர். நான் சொன்ன அவர்கிட்ட, பிரதர் கிரிதர் கிட்ட, 7 மடங்கு கர்த்தர் கிட்ட எதிர்பாருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? சீக்கிரமாய் வாய்க்க பண்ணுவார். அவருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நம்முடைய சபையாரும் சரி, என்னுடைய செய்தியை கேட்கிற எல்லாரும் எதை எதிர்பார்க்கணும்? சாத்தான் எதையா தொட்டுட்டு உங்க வாழ்க்கையில குறைவை கொண்டு வந்தானோ, இல்ல உங்க சுகத்தையோ பலத்தையோ தொட்டுட்டாலோ என்ன செய்யணும்? எத்தனை முறை எதிர்பார்க்கணும்? 7 மடங்கு. சொல்லுங்க, எத்தனை மடங்கு? 7 மடங்கு. 7 டைம்ஸ். 7 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. க்ளோரி. ஹல்லேலூயா. ரைட். அதனால ஆண்டவர் என்ன செய்யறவர் கிடையாது, அழிக்கிறவர் கிடையாது. இப்ப மறுபடியும் சங்கீதம் 44:3 வந்துருங்க. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்கள் என்ன செய்யல? ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியினால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும். முகத்தின் பிரகாசம். உங்களுக்கும் எனக்கும் ஒருவருடைய பிரகாசம் இருக்குது. யாருடைய பிரகாசம் இருக்குது? ஆண்டவர் இயேசுடைய பிரகாசம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொல்லுங்க, உங்க மேல ஆண்டவர் இயேசுடைய, உங்க முகத்துல ஆண்டவருடைய பிரகாசம் இருக்குது. சொல்லுங்க, உங்க முகத்துல யார் பிரகாசம் இருக்குது? உங்க முகத்துல நிவியா பிரகாசம் இல்லை. என்ன பிரகாசம் இருக்குது? என்ன பிரதர் ஞானசேகர், யார் பிரகாசம் இருக்குது? ஆண்டவர் இயேசுடைய பிரகாசம் இருக்குது. கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த உதாரணத்தை அவருடைய he has accepted our face அப்படின்னு போட்டிருக்கு சங்கீதம் 44:3. அதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ ஆண்டவர் இயேசு சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் லோத்துக்கிட்ட சொல்றாரு. லோத்துக்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? ரைட். இன்னைக்கு ஒரு செய்திக்கு போலாமா? எத்தனை பேர் ரெடி? Glory. Hallelujah. Thank you. Glory to God. நம்முடைய முகத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். Amen. Glory. Our face has been accepted by God. Amen. உங்க முகத்தை ஆண்டவர் ஏத்துக்கிட்டார்னா கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதோ கவனமா கேளுங்க. அதாவது இப்போ
ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இப்போ இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துக்கு போக பிடிக்கல, அப்போ இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா, ஆண்டவரே லோத்து முகத்தை ஏற்றுக்கிட்டு அவனுக்கு மட்டும் கிருபை தந்து அனுப்புனீங்களே, அதனால் எனக்கும் கிருபை செஞ்சு என் முகத்தை ஏற்றுக்கிட்டதுனால இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு காரியம் நடக்குமா நடக்காதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுதா புரியலையே? சிடியை வாங்கி போட்டு மறுபடி கேளுங்க, விளங்குதா? லோத்து என்ன பண்ணா? ஆண்டவருடைய பெர்ஃபெக்ட் வில் வந்து என்னது? மலைக்கு போகிறது. பர்மிசிவ் வில்ல கேட்டான். என்னது பர்மிசிவ் வில்னா? சரி நான் இங்கே போயிடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இவன் என்னுடைய விருப்பத்தை கேட்டான். இவன் விருப்பத்தை கேட்டதுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் முகத்தை நான் ஏற்றுக்கிறேன், சரி நீ போ அப்படின்ட்டார். அதே போல் விளங்கிச்சு அவங்களுக்கு. ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுக்கு காரியம் ஆகணும்னா, ஆண்டவரே இதில் வந்து எனக்கு தயவு செய்து நீங்கள் உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவார்? உன் முகத்தை நான் என்ன செஞ்சேன்? ஏற்றுக்கிட்டேன், போ, ஐ ஹவ் அக்செப்டட் யுவர் ஃபேஸ், கம் ஆன் யூ கோ அப்படின்றவார். நீ விரும்புகிறபடியே நீ போ, அதனால உன்னால அந்த பட்டணத்துக்கே ஒன்று விடுதலை உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. விளங்குதா? உங்களால, நீங்களும் நானும் இருக்கிறதுனால தான் இந்த பட்டணத்துக்கே ஆசீர்வாதம். விளங்குதா? எதனால பட்டணத்துக்கு ஆசீர்வாதம்? நம்ம இங்க இருக்கிறதுனால தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. உப்பை இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த உப்பு பரலோகம் போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல என்ன இருக்காது? உப்பும் இருக்காது, வெளிச்சமும் இருக்காது. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே, இயேசு இல்லாத பண்டம் குப்பையிலே. அவ்வளவுதான். விளங்குச்சா? மறுபடியும் நான் சொல்ல மாட்டேன். ரைட், வேதத்துக்கு வந்துடுறாமா? சரி, இன்னைக்கு ஒரு செய்திக்கு போலாமா? எடுத்து வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படி. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி. சரி, இது என்னன்னா, இயேசுவிடத்துல அற்புதம் பெற விரும்பின எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் இயேசுவுக்கு கிட்ட வந்தாங்க. அற்புதம் பெறுறதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துட்டு, ஆண்டவரே விருப்பம் இருந்தா நீ அங்கிருந்தே எனக்கு அற்புதம் செய்யின்னு சொன்னாரா? ஹலோ, கவனமாக கேட்குறீங்களா? ஆண்டவர் இயேசுவிடத்திலே அற்புதம் பெற விரும்பினவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இயேசுவின் பக்கத்தில் வந்தார்கள். பலி செலுத்துறவங்க கூட எங்கே வந்தான்? ஆசரிப்பு கூடாரத்து பக்கத்தில். போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் அதை முகவரையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இன்னைக்கு நேர பிரசங்கத்துக்கு போகிறேன். விளங்குதா? அதனால் இயேசுவிடத்தில் அற்புதம் பெற விரும்பினவர்கள் என்ன செய்தார்கள்? கிட்ட வந்தாங்க இயேசுவினிடத்துல. அப்படி ஒரு தடவை மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிங்க. அவர் முதலாம் வசனமா 2ஆம் வசனமா? அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு. ஆண்டவர் இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறாருன்னா ஜனங்க என்ன செய்வாங்க? கேள்விப்படுவாங்க. உங்க வீட்டில் ஆண்டவர் இயேசு இருக்கிறாருன்னு ஜனங்க என்ன செய்வாங்க? கேள்விப்படுவாங்களா? கேள்விப்பட்டாங்களா இல்லையா? நீங்க இருக்கிற வீட்டில் சொன்னாங்களா இல்லையா? ஏங்க அது பேய் வீடுங்க, அந்த பேய் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க எப்படி அங்கே இருக்கிறீங்கன்னா, சரி அவங்க ஆண்டவர் கிட்ட இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த வீட்டில் இருக்கிறாங்கன்னு உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுதா தெரியலையா? அந்த வீட்டில் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் பின்னும் இடம் போதாதபடிக்கு ஒருத்தர் நெருக்கி வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. இயேசு இருந்த இடத்துல கிட்ட போகணும்னு ஓடி வந்தாங்க. விளங்குச்சா பிரபாகர்? இயேசு இருக்கிற இடத்துல என்ன செஞ்சாங்க? கிட்ட வரணும்னு. கவனிக்கிறீங்களா? அங்க ஒரு சிலர் கிட்ட வராம எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க? கடைசியில போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. கடைசியில அட்டகாசம் பண்ற பசங்க தான் பின்னால போய் உட்காரும். பள்ளிக்கூடத்துல கலாட்டா பண்றது, அந்த விசில் அடிக்கிறது, அந்த ஓன்னு கத்துறது, இந்த அட்டகாசம் பண்றது தான் என்ன செய்யும் பள்ளிக்கூடத்துல. எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறீங்க. அதை நான் விசேஷமா சொல்ல வேணாம். கலாட்டா கும்பல் தான் எங்க உட்காரும்? பின்னால உட்காரும். இந்த கலாட்டா கும்பல் மாதிரி ஆண்டவர் இயேசு கிட்ட யாரும் என்ன செய்யல? தூரத்தில் போல. தூரத்தில் இருக்கிற ஆள் கூட என்ன நினைச்சது? கிட்ட வந்து உட்காரலான்னு சொல்லி கிட்ட தான் ஓடி வந்தாங்க. இப்படி ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அந்த மனுஷனை ஆண்டவர் இயேசு கிட்ட கொண்டு வந்தா சுகமாக்கிடுவாருன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சாங்க? நல்ல வேளை ஒரு வீட்டில் இயேசுவை மட்டும் வீட்டில் வர்றதுக்கு இயேசுவுக்கு மட்டும் இடம் கொடுக்கலங்க. இயேசு ஒரு வீட்டுக்குள்ள போனார்னா அவங்க
கூரையை பிரிக்கிறதுக்கு கூட ஒரு வீட்டுக்காரர் இடம் கொடுத்தாரு. எது? இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு. அங்க கூரையை பிரிக்கிறதுக்கு யாருக்காக? ஒரு மனுஷனை சுகமாக்குறதுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால கொண்டு வர்றதுக்கு, கூரையை பிரிக்கிறதுக்கும் இயேசுக்கு என்ன செஞ்சாங்க? இடம் கொடுத்தாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க? இயேசுக்கு வீட்டில் இடம் கொடுத்துருவாங்கன்னா கூரையை பிரிக்கணும். அப்படியா? கூரையை பிரிக்கணும்னா நான் யோசித்து சொல்கிறேன், நான் என்ன செய்கிறேன்? யோசித்து சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் வருவார், கேட்டு சொல்கிறேன். இல்லை நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், இவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. கதை சொல்லி சொல்லுவாங்க. எதுக்கு? கூரையை பிரிக்கிறதுக்கு சொல்ல மாட்டாங்க. இயேசு வீட்டில் வந்துட்டாருன்னா கூரையும் அவருக்கு தான், வாசப்படியும் யாருக்கு தான்? இயேசுநாதருக்கு தான். இயேசு நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னா எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? இயேசுக்கு தான் சொந்தம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பலத்தினால் நம்முடைய இடத்தை நாம் கட்டி கொள்ளாமல், அவர் நம்மேல் பிரியமாக இருந்தபடியினாலும், அவர் நம்முடைய முகத்தை, because he has accepted our face, நம்முடைய முகத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் அவர் பக்கத்திலே நாம் போய் சேரவும், அவர் நமக்காக சகலத்தையும் செய்யவும் அவர் ஆயத்தமா இருக்கிறார். என்ன எதையும் செய்ய கர்த்தர் நமக்காக ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அவர்கள் தங்களுடைய பலத்தினால் நிலத்தையும் வீட்டையும் கட்டி கொள்ளாமல், அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடினால், தமிழில் போட்டிருக்குது, இங்கிலீஷில் சொல்லியிருக்குது, பிகாஸ் he has accepted their face he gave them everything freely. அவருடைய முகத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினால் சகலத்தையும் அவர்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். சரி, இப்போ மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு அந்த உடம்பு சரியில்லாத ஒரு நோயாளியை என்ன செஞ்சாங்க? கட்டிலோடு கூட சேர்த்து அங்கே கூரையை பிரித்து உள்ளே இறக்கிட்டாங்க. இறக்கின உடனே எங்கே வந்துட்டான் அந்த ஆள்? இயேசு கிறிஸ்துவுக்கு கிட்ட. இயேசு கிறிஸ்துவுக்கு கிட்ட வந்த உடனே இப்போ படிங்க மார்க் 2:4. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு கிட்ட வர முடியாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி, திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, முதல் வார்த்தை என்னன்னு சொல்றாரு? அதுக்கு முன்னால பின்னால இந்த ஆளை ஆண்டவர் இயேசு என்ன செய்யல? பார்க்கல. அந்த மனுஷனை பார்த்து என்னன்னு சொல்றாரு? மகனேன்னு சொல்றார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் இந்த செய்தியையோ இந்த ஆண்டவர் செய்தியை நீங்க முதல்ல நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து, நீங்க இந்த செய்தியை கேட்கறது தற்செயலா கேட்கல, ஆண்டவர் உங்களை இந்த செய்தியை கேட்க வச்சதுனால கேட்கறீங்க. அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு? மகனேன்னு சொல்றாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த ஆண்டவருக்கு மகனாக மகளாக மாறுவது மகா பெரிய பாக்கியம். சரி, அவரை பற்றி சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு தொடர்ந்து அப்படியே போகலாம். இப்போது நம்ம வெளியே இப்போ பயங்கர வெளிச்சம் இருக்குது, வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது இல்லையா? சூரியன். இப்போ இந்த சூரியன் வந்து தினமும் வருது போகிறது நீங்கள் பார்க்குறீங்க. வேதத்தில் சங்கீதம் 19 சொல்லியிருக்குது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லைன்னா அந்த சூரியனுடைய வெளிச்சத்துக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. இந்த சூரியன் டெய்லி வந்து போதேன் ஒரு 5 மைல், ஏன் 5 மைல், 2 மைல் நம்ம பூமிக்கு கிட்ட வந்ததுன்னா எரிஞ்சு போயிடுவோம். ஒரு 2 மைல் பூமிக்கு தள்ளி போச்சுன்னா என்ன ஆயிடுவோம்? எல்லாரும் இங்கே ஸ்வெட்டரா அந்த போட்டு இதை போட்டு குளிர் தாங்க முடியலன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. எத்தனை 1 மைல் கிட்ட வந்தாலும் டேஞ்சர் தான், 1 மைல் தூரம் போனாலும் என்னதான்? டேஞ்சர் தான். சரியான பாதையில் ஓட வச்சிருக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. சங்கீதம் 19 1-2 சொன்னேன். இப்போ 1 வசனத்தை சொன்னேன். அப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறது. இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நம்முடைய முகத்தை ஏற்றுக்கொண்டார். Are you not happy that he has accepted your face? அவர் உங்க முகத்தை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? யார் உங்க முகத்தை ஏத்துக்கிட்டது? மனுஷன் இல்ல. யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர்.
அவர்கிட்ட போய் லோத்து சொன்னா, ஆண்டவரே இந்த சின்ன ஊர் இருக்குது, நான் இங்கே போயிடுறேன் அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? சரி, இந்த காரியத்தில் நான் முகத்தை ஏற்றுக்கொண்டேன், நீ போ, நீ அந்த ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு போட்டிருக்கு. ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு போட்டிருக்கு. எதனால? ஒரு மனுஷன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், அவனை தப்புவிக்கிறதுக்காக அது வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு இடம் தான். உங்க நிமித்தமாக ஆண்டவர் மற்ற இன்னொரு பல வேற நிறைய காரியத்தை செய்ய முடியாதுன்னு நிறைய காரியத்தை உங்களால எங்களால் என்னால் ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த நிமித்தமாக இது வரைக்கும் நீ அந்த ஊருக்குள்ள போய் சேர்ற வரைக்கும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆதியாகமம் 19:20 நினைக்கிறேன். அங்க என்ன போட்டிருக்கு? தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, நான் ஒன்றும் செய்யக்கூடாது. அதாவது நீ அங்கே போய் சேர்ற வரைக்கும் நான் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன். ஆகையால் சரி, அதனால அந்த ஊரை தப்பிச்சு விட்டான்னு சோவார்னு சொல்லி பேர் வச்சாரு. அதனால உங்களுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் ஆண்டவர் பல காரியங்களை நமக்காக தடை பண்ணி நிறுத்தி வச்சிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு எனக்கு காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு காரியத்தை என்ன செய்ய பண்ண விரும்புகிறார்? வாய்க்க பண்ண விரும்புகிறார். அழிவிலிருந்து தப்புவிக்க விரும்புகிறார். எத்தனையோ அழிவுகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ விதமான காரியங்கள் வந்த போதிலும் கர்த்தர் நம்மை தப்புவித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து அவருடைய கிருபையினால் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் இப்போ அந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவர் முன்னால கொண்டு வந்து வச்ச உடனே முதல் வார்த்தை அவனை பார்த்து என்ன சொன்னாரு? மகனே, மை சன் அப்படின்னார். அதனால இந்த ஆண்டவருக்கு எத்தனை பேர் மகனா மாறிட்டீங்க? இன்னும் மகனா மாறலன்னா இப்போ சொல்லிடுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டீங்கன்னா ஒரு நொடியில இந்த ஆண்டவர் இயேசுடைய மகனாக மகளாக நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் பிள்ளையாக நீங்க மாறலாம். உடனே இந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் உள்ளத்துல வாரும் அப்படின்னு சொல்லி, எந்த கந்தசாமி கோவிந்தசாமி முன்சாமியா இருந்தாலும் ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் என்று சொன்னா அவர் என்ன செஞ்சிடுறாரு? உடனே உள்ளத்துல வர்றது மட்டும் இல்ல, உங்களை ஆண்டவர்னா மாத்திடுறாரு, அவருடைய பிள்ளையாக மாற்றிடுறார். அதுக்கு வசனம் எங்க இருக்குது? 1 யோவான் 3:1 போட்டிருக்குது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கு பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு, what manner of love the Father has bestowed upon us. பிதாவானவர் நம்மிடத்தில் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. ஆமேன். பிதாவானவர் நம்மிடத்தில் பாராட்டின அன்பு எவ்வளவு பெருசுன்னு அதை என்ன செய்ய முடியாது, அளவு போடவே முடியாது. ஏன்னா இந்த உன்னதமான படைத்த தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற மகிமையான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிட்ட நிறைய பேர் அவர் கிட்ட வரணும்னு ட்ரை பண்ணாங்க. எல்லாராலும் என்ன செய்ய முடியல, கிட்ட வர முடியல. ஆனா உங்களை அவர் கிட்ட நம்மை சேர்த்திருக்கிறார். அவர் சேர்த்து கொள்ளாமல் நாம அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, போகவும் முடியாது. சீஷர்களை என்ன செய்தார்? அது ஏற்கனவே நம்ம 2 வாரமும் பார்த்துட்டோம். மார்க் 3:14 அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அவரா தெரிந்து கொண்டாதான் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், அவரோடு கூட இருக்க முடியும். அதனால இந்த வார்த்தையை நீங்க கேட்கறதுனால, நீங்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறதுனால, நீங்களும் நானும் அவரோடு கூட எப்பொழுதும் இருக்கிறதுனால் நாம் அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். தேவாலயத்துக்கு வர்றது ஆண்டவரோடு கூட இருக்கிறதுக்காக நம்ம தேவாலயத்துக்கு வரல. நம்ம எப்பயுமே ஆண்டவரோடு கூட இருக்கிறதுனால அவருக்கு நன்றி செலுத்த, மகிமைப்படுத்த நாம் ஆண்டவரிடத்துல வருகிறோம். விளங்குதா? ஆசீர்வாதத்தை தேடி நாம் தேவாலயத்துக்கு வரல. கர்த்தர் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதித்தபடியினால் நாம் கர்த்தரை என்ன செய்ய வருகிறோம்? துதித்து மகிமைப்படுத்தி அவரை கொண்டாடும்படிக்கு வருகிறோம். இதுக்கு வேதத்துல நிறைய உதாரணம் இருக்குது. எங்க ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
குமாரன் எவனுக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ எது அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவையும் அறியான், குமாரனையும் அறியான். எங்கே போட்டிருக்குது? மத்தேயு 11:27 இருக்குது. அதை நான் சொல்லி முடிச்சிட்டேன், வாசிக்க வேண்டாம். ரைட். அதனால ஆண்டவர் இடத்துல பக்கத்தில் உங்களை என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் நானும் யார்கிட்ட இருக்கிறோம்? இயேசுவின் பக்கத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே சந்தோஷமா எல்லாருக்கும். இப்படி ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் 5 இப்போ வாசிக்கிறீங்களா? மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. நான் ஏற்கனவே முதல்ல காணிக்கைக்கு முன்னால் 3 பிரசங்கம் பண்ணிட்டேன். என்ன பிரசங்கம்? 1, ஆண்டவர் அழிக்கிறவர் கிடையாது. 2வது, நம்முடைய முகத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். இப்போது 3வது பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னது? ஆண்டவர் நம்முடைய கிட்ட இருக்கிறார். ஆமீன். யாரெல்லாம் அற்புதம் பெற வந்தார்களோ எல்லாருமே ஆண்டவர் இயேசுவுக்கு கிட்ட வந்தாங்க. 45ஆம் வசனமா 46ஆ? மார்க்கு 10 வாசிங்க பார்க்கலாம். மார்க் சாப்டர் 10 படிங்க. ஒரு குருடன் இயேசுவிடத்தில் வந்தான். அப்போது பயங்கரமாக கூட்டமாக போகிறாங்க. ஜேன்னு ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குது. யாரோட? இயேசுவோடு கூட. போகும்போது ஒருத்தன் கத்துறான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ கூட போகிறவங்க, அங்கே கூட்டத்தில் போகிறவங்க காதில் சத்தம், இது என்னடா இது ஒரே தொந்தரவாக இருக்குது. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா பிஸியாக போகிறாரு, அமைதியா இரு அப்படின்னாங்க. இவங்க எவ்வளோ சத்தமாக அமைதியாக இருன்னு சொன்னாங்களோ அவன் அதை விட சத்தமாக என்ன சொன்னான்? ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டான். படிங்க வசனத்தை. என்னத்தை படிக்கிறீங்க? நான் சம்பவத்தை சொல்லியும் தப்பாக படிக்கிறீங்களே. அதான், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு. மார்க்கு 10, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். நீங்க முந்தின வசனத்தை வாசித்தீங்க, அதுவும் தெரியும் எனக்கு. முதல்ல அதுக்கு முந்தின வசனம் அங்கே வருது. மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படிக்கு வந்தார். அதில் ஒரு செய்தி இருக்குது, அது வேண்டாம். இப்போ நம்ம செய்தி இன்னைக்கு இயேசுவிடத்தில் கிட்ட. இப்போ இந்த ஆண்டவரை சத்தமாக கூப்பிட்டான். யாரு? குருடன். கூப்பிட்ட உடனே அங்கே என்ன நடந்துச்சு? படிங்க. பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று எப்படி கூப்பிட்டானா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று, அதில் ஸ்டாப் பண்ணுங்க. இயேசு என்ன செஞ்சிட்டாரு? இப்போ இதை படிக்கும்போது உடனே இன்னொன்று ஞாபகம் வரணும். இயேசு நின்று அப்படின்னு சொன்னோடனே பழைய ஏற்பாட்டில் என்ன காரியம் நின்னுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். யாருக்கு ஞாபகம் இருக்குது? பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் ஒன்று நின்னுது. எது நின்னுது? சூரியன் நின்னுது. எப்போ நின்னுது? யோசுவா. எப்படிங்க மார்க்கு 10 பார்க்குறோமோ அதே போல் அங்கே யோசுவா 10 அங்கே ஒரு புறஜாதிகளுக்காக யோசுவா யுத்தம் பண்ண போயிட்டுருக்கிறான். அப்போது யுத்தம் பண்ண போகும்போது யோசுவா முன்னேறி கொண்டே இருக்கும்போது சூரியன் கீழே போச்சு. இருட்டுச்சுன்னா ஜெயிக்க முடியாதன்னிட்டு யோசுவா என்ன சொன்னான் தெரியுமா? சூரியனே நீ என்ன செய், அங்கே நில்லு அப்படின்னா. உடனே சந்திரனே அங்கே நில்லு அப்படின்னா. உடனே சூரியன் நின்னுச்சா? சந்திரன் நின்னுச்சா? நின்னுது. ஆனால் நீங்கள் தெரியாமல் தப்பாக ஜெபம் பண்ணாலும் நடக்க வேண்டிய காரியம் நடந்துடும். ஆனால் என்னது? சூரியன் நிற்கலை, சந்திரன் நிற்கலை. நின்னது எது நின்றுச்சு? நீங்களாம் நிறைய அறிவியல் விஞ்ஞானம் படிச்சிட்டீங்கல்ல. ஆனால் நின்னது எது? சூரியனும் நிற்கலை, சந்திரனும் நிற்கலை. எது நின்னுது? பூமி நின்றுச்சு. அவன் தப்பா ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கரெக்டாக பதில கரெக்டாக கொடுத்துட்டாரு. அதனால தெரியாம தப்பா ஜெபம் பண்ணிட்டாலும் கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிப்பார். அதனால தப்பா ஜெபம் பண்றீட்டு ஆண்டவரே இவனை அழிச்சிருங்க, அவனை ஒழிச்சிருங்கன்னு சொன்னா அந்த ஜெபம் நடக்காது. அதுக்கு எங்க போட்டிருக்குது? லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 58, 59 நினைக்கிறேன். இயேசு ஒரு தடவை போயிட்டே இருந்தாரு. போகும்போது சமாரியா பட்டணத்துல இயேசுவை என்ன செய்யல? சேர்க்கல. உடனே கூட இருந்தது யாரு? யோவானும் யாக்கோபும் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பொசுக்குனது போல என்ன செஞ்சிடலாமா? அவங்கள அப்படியே நாங்க பொசுக்கிட்டுமான்னு கேட்டான். யாரு?
யோவானும் யாக்கோபும் இயேசுவிட்ட கேட்டாங்க. அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னாரு? லூக்கா 9 நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்கள் என்று அதட்டி. யார் அதட்டினாரு? சமாரியர்கள் சேக்கலன்னு அவங்கள அதட்டல, சீஷர்கள் கொளுத்திடலாமான்னு கேட்டாங்களே, சீஷர்களை அதட்டி மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே என்ன செய்தார்? வந்தார். ஆண்டவர் இயேசு நின்றார் அப்படின்னு சொல்லி யோசுவா சுவிசேஷத்தை யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு நிற்கல. யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் நின்னது என்னது? சூரியன் நின்னுச்சு. அப்போ அந்த சூரியன் நின்னதுக்கு அப்புறமா அங்கே சொல்லப்பட்ட வசனம் என்ன? நீங்கள் படிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். ஆண்டவர் இயேசுவை பற்றி, தேவாதி தேவனை பற்றி சொல்லியிருக்குது. ஆண்டவர் அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் மனுஷனுடைய சொல்ல கேட்ட நாள் அதுக்கு முன்னாலேயும் இல்லை பின்னாலேயும் இல்லைன்னு போட்டிருக்குது. ஆனால் இப்போ சொல்கிறேன் கவனிங்க, கருத்தை சொல்கிறேன் கவனிங்க. யோசுவா என்ன பண்ணா? சிருஷ்டியை நிறுத்தினான், உண்டாக்கப்பட்ட சூரியனை. ஆனால் இந்த பர்திமை குருடன் யாரை நிறுத்தினா? சிருஷ்டியே இல்லை, சிருஷ்டி கர்த்தரையே நிறுத்திட்டான். ஹலோ, ஒருத்தர் தலையிலையும் ஏறல. யோசுவா எதை நிறுத்தினா? உண்டாக்கப்பட்ட சூரியனை நிறுத்தினா. ஆனால் பர்திமை குருடன் யாரை நிறுத்தினா? அந்த சூரியனும் சந்திரனும் உண்டாக்கின கர்த்தரையே நிறுத்திட்டான். அதனால உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இயேசு நின்று பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமீன். உங்களுக்காக எனக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமீன். எத்தனை பேர் உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார் நம்புறீங்க? ஹல்லேலூயா, glory. நமக்காக துணை நிற்க ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அதுக்கு தான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன், ஐ ஹவ் அக்செப்டட் யுவர் ஃபேஸ். உன் முகத்தை நான் ஏத்துக்கிட்டேன், ஒன்னால நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதனால உங்களை வச்சு உங்க தெருவுக்கே அழிவு கிடையாது. உங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுனால தான் உங்க தெருவுக்கே என்ன கிடைக்குது? தண்ணி கிடைக்குது. தெரியுமா உங்களுக்கு? உங்களை வச்சுதான் காரியமும் என்ன செய்யுது? நடக்குது. ஆகவே கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறார்? சொல்லுங்க, கர்த்தர் யார் பட்சத்தில் இருக்கிறார்? என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமீன். யார் கூட இருக்கிறார் ஆண்டவரு? என் கூட தான் இருக்கிறார். என் கூட இருக்கிறதுனால தான் என் தெரு ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். இந்த எக்மூர்ல நம்முடைய சபை இருக்கிறதுனால தான் இந்த எக்மூர் பட்டணமே ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த நின்று இயேசு நின்று மார்க் 10 இப்ப படிங்க. அவனை கிட்ட வர சொன்னார். உடனே முதல்ல கிட்ட வர சொன்னோன்னு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அன்னைக்கு குருடர்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு வெள்ளை துணியை மேலே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இயேசு கூப்பிடுறாரு சொன்ன துணியை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடினான். படிங்க அதை. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் பக்கத்தில், he came near to Jesus, இயேசுவின் பக்கத்தில் வந்தான். ஆண்டவர் இயேசு நின்று என் கிட்ட வான்னு கூப்பிடுறாரு. அதே போல உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்ன வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு? கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் அதை பத்தி இன்னும் தெளிவா தெரியணும்னா இப்ப நேரா கொஞ்சம் வேகமா போயிடலாமா? ஆதியாகமம் புத்தகம் 45க்கு வாங்க. முழு வேதாகமத்தின் கோடு எங்க தெரியுமா இருக்குது? நான் ஒரு பிரசங்கத்தில் போன வாரம் கேட்டேன். எருசலேமுக்கு கீழே ஒரு ரபி சொன்னாராம், ஆதியாகம புஸ்தகம், த புக் ஆஃப் ஜெனிசிஸ் இஸ் த கோட் ஃபார் த ஹோல் பைபிள். ஆதியாகமம் என்பது ஒரு கோடுனா அந்த நம்ம நம்பர் வச்சு கோடு போடுவோம்ல, அதை போல ஆதியாகமம் முழு வேத புஸ்தகத்துக்கும் ஒரு கோடு மாதிரி. கோடு இல்லை, இங்கிலீஷில் கோடு, CODE, அதை சொல்லிட்டு இருக்கேன். ஆதியாகம புஸ்தகம் 45 யாரை பற்றி சொல்லியிருக்குது? யோசேப்பு யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். யோசேப்பு அவனுடைய சகோதரர்மார் என்ன செஞ்சாங்க? குழியில் தள்ளி போட்டாங்க. சட்டை பேண்ட்டை கலத்தி போட்டு உக்காந்து தின்னானுங்க. அவன் கொண்டு வந்த சாப்பாடையே அவங்கிட்ட இருந்து பிடுங்கி அவனை என்ன செஞ்சானுங்க? அவனை சட்டை துணியை கழித்துட்டு இவனுங்க அவன் முன்னால் உட்காந்து தின்னுட்டு அந்த வழியில வந்த இஸ்மவேலர்கிட்ட யோசேப்பை வித்துட்டானுங்க. யாரு? யோசேப்பின் சகோதரர்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்யப்பட்டார்? யோசேப்பு 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டான். இயேசு எவ்வளவு காசுக்கு விற்கப்பட்டாரு? 30 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டார். அதனால யோசேப்பு இயேசுக்கு அடையாளமா இருக்கிறார். அதனால என்ன நடந்துச்சு? இப்போ யோசேப்பை இப்படி வித்துட்டானுங்க.
விற்று யோசேப்பு அங்கே எகிப்துக்கு போயிட்டு அங்கே போய் சிறைச்சாலையில் போய் மாட்டினார். பலவிதமான பிரச்சனை வந்தது. கர்த்தர் அவங்க ஆதியாகமம் 39:2-3 சொல்லியிருக்குது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். The Lord was with Joseph and he became a prosperous man என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் 39:3. அவன் ரொம்ப செழிப்புள்ளவனா மாறிட்டான் யோசேப்பு எகிப்தில் போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்வோனுடைய அரண்மனைக்கே அதிபதி ஆயிட்டான். பார்வோனுடைய அரண்மனைக்கும் அவனுடைய ஆஸ்திகளுக்கும் அதிபதி ஆயிட்டான். யாரு? யோசேப்பு. இப்படி அதிபதியான யோசேப்பு இப்போ எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு? 15-20 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அவனுடைய யாக்கோபு, அவங்க அப்பா யாக்கோபு, அவங்களுடைய சகோதரர் இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே இப்போ எல்லாரும் எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு சாப்பாடு வாங்க போனாங்க. எகிப்துக்கு சாப்பாடு வாங்க போனால் அங்கே போன இடத்துல யார் கண்டுபிடிச்சது? அங்கே இருந்தது யார்? யோசேப்பு. யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். அடடா வந்துட்டாங்க. யார்? நம்மளை குழியில் தள்ளணும் என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, மறந்து போச்சே, யோசித்து பார்க்குறேன், வரமாட்டேங்குது. யாருக்கு ஒரு காலம்? யானைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலமா? யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலமா தெரில, எனக்கு மறந்து போச்சு, டக்குன்னு ஞாபகம் வரல. இப்போ யோசேப்பு வந்து சரி என்னை தள்ளிங்கல்ல, குழியில் மாட்டினானீங்கடா, வந்தீங்கடா, பார்த்துக்கிறேன் ஒரு கை சொன்னானா? சொல்லலை. அங்கே அதை பற்றி தான் ஆதியாகமம் 45 போட்டிருக்குது. அதுக்காக தான் இப்போ அதுக்கு வந்தேன். சரி, இப்போ யோசேப்பு என்ன பண்ண தெரியுமா? அவங்க எல்லாருக்கும் ஃபுல் சாப்பாடு கொடுத்து அனுப்பி கூடவே அவங்க கொண்டு வந்த காசையும் அவங்க கோணி பையில் போட்டு திருப்பி அனுப்பிட்டான். இவங்க வீட்டுக்கு போனால் ஒரே ஆச்சரியம், இது என்னடா அது, நம்ம சாப்பாடு வாங்க போனால் சாப்பாடும் கிடச்சிது, கூடவே பணமும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியம். இவங்க மறுபடியும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்போ கூட இவங்க நல்லவங்களாக இருந்ததுனால என்ன செஞ்சாங்க? அந்த காசை திருப்பி கொண்டு போனாங்க. மறுபடியும் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி போனப்போ மறுபடியும் சாப்பாடு இல்லை. அப்போது அவங்க யாக்கோபு சொல்கிறாரு, போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இவங்க சொல்கிறாங்க, யார்? யாக்கோபுடைய யோசேப்புடைய சகோதரர்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் போக மாட்டோம், பென்யமீனை அனுப்பினால் ஒழிய நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம்னு சொல்லி. அப்போ யாக்கோபு சொல்கிறாரு, பென்யமீனுடைய அண்ணனை கொண்டு போய் எங்கேயோ போய் தொலைச்சிட்டு வந்துட்டீங்க யோசேப்பை, இப்போ பென்யமீனும் கொண்டு போய் தொலைக்க பார்க்குறீங்க, நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னாரு. அப்போ இவங்களுக்கு பஞ்சம் ஜாஸ்தி ஆகி போச்சு, சாப்பாடு இல்லை. அப்போ வந்து யாக்கோபு கிட்ட எல்லாரும் சொல்கிறாங்க, இதுக்குள்ளே நாங்கள் போயிட்டே திரும்பி வந்திருப்போம், ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன? இதெல்லாம் பைபிளில் இருக்குதாங்க, நான் மடமட சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா இப்போ இதை படித்தோன்னா டைம் இருக்காது. நாங்கள் போயிட்டு வந்திருப்போமே, பென்யமீன் அனுப்புங்க, நான் பொறுப்பு அப்படிங்கிறான். யார்? அவனை வித்த ரூபனும் யூதாவும் சொல்கிறான், நாங்கள் பொறுப்பு, நாங்கள் பார்த்துக்கிறோன்னிட்டு. அப்போது இவங்க எல்லாம் எங்கே போயிட்டாங்க? மறுபடியும் பென்யமீனை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கே? யோசேப்பு கிட்ட. யோசேப்பு கிட்ட போனோன்னு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? யோசேப்பு மறுபடியும் என் வீட்டுக்கு போங்க எல்லாரையும் அனுப்பி விட்டான். அப்போது இவங்க வந்து என்ன பேசிக்கிட்டு போகிறாங்க? அடடா மாட்டினோண்டா, சரியாக வீட்டுக்கு கொண்டு போய் சாத்துன்னு சாத்த போகிறான்னு இவனுங்க பேசிக்கிட்டே போகிறானுங்க. இவங்க நினைப்பு அந்த யோசேப்புக்கு இவங்க பேசுறது தெரியாதுன்னு. ஏன்னா யோசேப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? எகிப்தில் இன்னொருத்தனை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறான். இவனுங்க கதை யோசேப்பு முன்னாலேயே பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. என்ன சொன்னானுங்க தெரியுமா? டேய், அன்னைக்கு நம்ம தம்பியை போட்டு துரத்த நம்பர் அந்த பாவம் தான் இப்போ பழி வாங்குது அப்படின்னு சொல்லி யோசேப்பு முன்னாலேயே பேசிக்கிட்டு போகிறானுங்க. அப்போ யோசேப்புக்கு அழுக வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல. படிங்க இப்போ அங்கே என்ன சொல்லியிருக்குன்னுட்டு. யோசேப்பு என்ன சொன்னான் தெரியுமா? ரைட், என்ன சொன்னான்னா யோசேப்பு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் என்ன துரத்தலை, நீங்கள் என்ன இங்கே குழியில் தள்ளி அனுப்பலை, தேவன் என்னை முன்னமே அனுப்பினார். ஏன் ஆண்டவர் முன்னால் அனுப்பினாரு? இப்போ படிங்க. அநேகரை உயிரோடே காக்கும்படிக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? முன்னமே அனுப்பினார் சொல்லி அங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. அங்கே போட்டிருக்கு பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கு, நீங்கள் நானும் ஒளிஞ்சு போகாதபடிக்கு பிதாவானவர் ஆண்டவர் இயேசுவையே நமக்காக அனுப்பினார். ஆகவேதான் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை என்ன ஒளிந்து போகாதபடி பார்த்துக்கிட்டு இருக்கிறார்னா, ஆண்டவர் என்னவாம் பூகம்பம் அனுப்புறாராம், அழிக்கிறாராம். என்னது? எல்லா பிரசங்கியாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, கேளுங்க.
ஆண்டவர் அழிக்கிறாருன்னு. ஆண்டவர் என்ன செய்யறவர் இல்ல, அழிக்கிறவர் இல்ல. விளங்கிச்சா? நிறைய உதாரணம் உங்களுக்கு சொல்லி கத்து கொடுத்தாச்சு. ஆண்டவர் என்ன செய்யறவர் இல்ல, அழிக்கிறவர் இல்ல. பூமியிலே உங்கள் வம்சம் ஒளிந்து போகாதபடிக்கு உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அது மட்டும் இல்ல, அங்க 5ஆம் வசனத்துல போட்டிருக்குது பாருங்க, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம். நீங்க என்ன வித்ததனால பயப்படாதீங்க, அது உங்களுக்கு व्यसனமாயும் இருக்க வேண்டாம். இது எப்ப நடக்கும்? ஆண்டவர் இயேசு இந்த பூமியில, இப்போ இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு தடவை இந்த பூமிக்கு வந்தார். வந்தப்போ யூத ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவரை தெரியாம எங்களுக்கு ராஜா வேண்டாம், எங்களுக்கு ராயன் போதும் சொல்லி அவரை துரத்தி விட்டாங்க. அப்போ அவரை ஒரு தடவை ஏத்துக்காம துரத்தி அனுப்பிட்டாங்க, இவர் தான் மேசியான்னு சொல்லி. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? கவனிங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கிறிஸ்து இல்லாத ஒருவன் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வருவான். அவனை ஏத்துக்குவாங்க. ஏன் ஏத்துக்குவாங்க? உண்மையான கிறிஸ்துவை ஏத்துக்காம அந்தி கிறிஸ்து, கிறிஸ்து அல்லாதவனுக்கு பேர் தான் என்னது? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து அவனை கிறிஸ்துன்னு சொல்லி என்ன செஞ்சுவாங்க? ஏத்துப்பாங்க. அவனை கிறிஸ்துன்னு ஏற்றுக்கொள்றதுனால படாத பாடுபடுவாங்க. அதனாலதான் அந்தி கிறிஸ்து வர்றது உங்களுக்காக இல்லை, எனக்காக இல்லை. ஏஞ்சல் டிவியில பயங்காட்டுறாங்க, பயப்படாதீங்க. அந்தி கிறிஸ்து வர்றது உங்களுக்கு இல்லை, எனக்காக இல்லை. அந்தி கிறிஸ்து வர்றது யாருக்காக வர்றான்? யூதர்களுக்காக வர்றான். அந்த யூதர்கள் தான் ஏன் மேசியாவை ஏத்துக்கலன்றதுனால அந்தி கிறிஸ்து அவனை என்ன செய்வாங்க? ஏத்துக்கிட்டு அவங்க கிட்ட படாத பாடுபடுவாங்க. அந்த படாத பாடுபடும் போது இப்ப 2வது முறை யோசேப்பின் சகோதரர்கள் அங்கே சாப்பாடு வாங்க யோசேப்பு கிட்ட போனது போல, முதல் முறை யோசேப்பு தன்னை என்ன செய்யல, வெளிப்படுத்தல. 2வது முறை இயேசு வரும்போது நான் தான் யோசேப்புன்னு சொன்ன மாதிரி நான் தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துன்னு 2வது தடவை சொன்ன உடனே என்ன வந்துடும்? எல்லாருடைய யூதர்களுடைய இதயம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? கரைஞ்சி போய் பயம் நடுங்கி போயிடுவாங்க. அடடா, இவரை தான் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கொலை செஞ்சு ஆணி அடிச்சு சிலுவையில் அடிச்சு அவரை கல்லறையில் தள்ளி துரத்தி செத்து போயிட்டாருன்னு நினைச்சோம், இந்த வந்துட்டாரே அப்படின்ட்டு அவங்க பயப்படும் போது அப்பா ஆண்டவர் சொல்லுவாராம், நீங்கள் என்ன இப்படி செய்து விட்டபடினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்ப சொல்லுவாராம். அது உங்களுக்கு எப்படி இருக்க வேண்டாம்? விசனமாயும் இருக்க வேண்டாம். அதை பத்தி சகரியா புஸ்தகத்துல சொல்லி இருக்குது. இந்த வடுக்கள் உமக்கு எப்படி வந்ததுன்னு அவர்கிட்ட கேட்டா இது என் சிநேகிதர் மூலமாய் வந்ததுன்னு சொல்லுவாராம் ஆண்டவர். வணங்குதா? அதனால இப்படி சரி, அவனுடைய சகோதரர்கள் திருப்பி போனவொடனே மறுபடியும் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னும் 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், அதனால என்ன பண்ணு, நீங்க எல்லாம் வேகமா சீக்கிரமா போயிட்டு எங்க அப்பாவையும் உங்க பிள்ளை கூட்டி எல்லாரையும் என்ன செஞ்சிட்டு வா, இங்க கூட்டிட்டு வா. நான் என்ன செய்வேன்? உங்களை போஷிப்பேன், உங்களை என்ன செய்வேன்? பராமரிப்பேன். அதுக்கு என்ன செய்யணும்? 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம செய்தி குறிப்பு கொள்ள வசனம், நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம், என் கிட்ட இருக்கலாம். அதனால ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல பட்ட பாடு போதும், அதனால என்ன செய்யுங்க, என் கிட்ட என்னோடு கூட இருங்கள் என்று சொல்லி நம்மை சேர்த்து கொள்ள அவர் வருகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ள வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா இயேசு வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? 5 நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆஹா, நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம்.
கீபோர்டில் ரிதம் வாசிக்காது, கார்டு வாசி. ஆமாம், ஏற்கனவே ஓடுறாங்க, நீயும் சேர்ந்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. விளந்தா? அதான் நம் இயேசு ராஜா வருவார், எங்கள் சுத்தரை சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவார், எங்கள் சுத்தரை சேருங்கள் என்பார். ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆஹா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாது மேலோக ஆட்சி இது, தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே செல்லாது மேலோக ஆட்சி இது. மத்தியவானில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார், மத்தியவானில் ஓர் விருந்து சிறப்பாகவே ஒதுக்கிடுவார். மீட்கப்பட்டோர் மட்டும் மருங்க, மீட்கப்பட்டோர் மட்டும் மருங்க, மீட்கப்பட்டோர் மட்டும் மருங்க. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, ராஜாதிராஜன் தேவாதி தேவன். ரைட், வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 18, 15, 16. பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். குழந்தைகளை தொடும்படிக்கு இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அதை கண்டு கொண்டு வந்தவர்களை என்ன பண்ணாங்க? சீஷர்கள் அதட்டினாங்க. அப்போ இயேசு என்ன செஞ்சாரு? அவர்களை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். எப்படி பர்தேமையை குருடனை என்கிட்ட கொண்டு வான்னு சொன்னாரோ அதே போல சிறு பிள்ளைகளை என்ன செய்யுங்கள்? என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் சொல்லி ஆண்டவர் சொன்னார். பரவாயில்ல, நம்ம சபையில் போன வாரம் 21ஆம் தேதி ஆரம்பித்து நம்ம சிறு பிள்ளைகள் இங்கே நம்ம சபையில் வச்சு இது சிறு பிள்ளைகள் இங்கே அவர்களுக்காக சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல் நடத்த கர்த்தர் கிருபை செஞ்சார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க. ஒரு சிலர் இந்த பக்கம் அட்ரஸே காணும், ஒரு சிலர் நாங்கள் எங்களால் உதவி செய்ய முடிகிற அளவுக்கு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி ஒரு சிலர் செஞ்சீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? சிறு பிள்ளைகளை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் உட்கார்ந்து சிறு பிள்ளைகளை தன் மடியிலே வைத்து அந்த பிள்ளைகள் அவரை தொடவும் அவரிடத்தில் சந்தோஷமாக இருக்கவும் அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு இயேசு தொடணும்னு சொல்லிட்டு சிறு பிள்ளைகளை கொண்டு வந்தால் அவங்கள பிடிச்சி அவங்க மடியில் வச்சு அவர்களை சந்தோஷத்தோடு சேர்த்து கொண்ட ஆண்டவர் நம்முடைய தேவன். ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தம்மிடத்தில் கிட்ட கொண்டு வரும்படிக்கு சொன்னார். அதனால் கவனிக்கிறீங்களா? ஹலோ பெற்றோர், கவனிக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உங்களால் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. மாற்றணுன்னா என்ன செய்யுங்க? சின்ன வயசுலேருந்து அட்டகாசம் பண்ணுதோ இல்லையோ என்ன செஞ்சிருங்க? சபையில் கொண்டு வந்து விட்டுருங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது. விளங்குதா? நீங்கள் கொடுக்குற படிப்பினாலேயோ ஆஸ்தினாலேயோ அந்தஸ்தினாலேயோ அவங்க பெருசாக போனால் ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு கேரண்டி கிடையாது. ஆனால் சின்ன வயசுலேயே அவங்கள தேவாலயத்துக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சு இங்கே உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சு கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு காலும் கெட்டு போக மாட்டாங்க. ஆனால்
12 வயசு வரைக்கும் நீங்கள் சின்ன பிள்ளைகளை கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வராமல் நீங்கள் 13 வயசில் சர்ச்சுக்கு வானா அது வருமா? அது வராது. எங்கே வராது? சர்ச்சுக்கு வராது. எங்கே போகிறேன்னு சொல்லும், நான் ஆட்டம் போட போகிறேன்னு சொல்லும், ஃபுட்பால் போகிறேன், கிரிக்கெட்டு போகிறேன், மண்ணாங்கட்டி போகிறேன், குப்பை தொட்டி போகிறேன்னு சொல்லும். அப்புறம் உங்கள் பிள்ளையை குப்பை தொட்டிக்கு அனுப்பிட்டு நீங்கள் சர்ச்சில் வந்து உட்காந்தா உங்கள் மனசுக்கு நிம்மதி இருக்காது. கவனிக்கிறீங்களா? அதனால் இப்போ ஏற்கனவே பிறந்த பிள்ளைகள் சரி, இனி பிறக்க போகிற பிள்ளையும் சரி, குழந்தைங்க சர்ச்சுக்கு வந்து அட்டகாசம் பண்ணதோ இல்லையோ, என்ன செய்யுங்க, சின்ன வயசுலேருந்தே அவங்கள எங்கே கொண்டு வந்து விட்டுருங்க? தேவாலயத்தில். சாமுவேலை சிறு பிள்ளைகளே என்ன செஞ்சு வந்து விட்டாங்க? தேவாலயத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஆனால் சாமுவேல் இருந்த தேவாலயம் சாதாரண தேவாலயம் இல்லை. அங்கே ஏலியுடைய பையன்கள் பயங்கர அட்டகாசம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அக்கிரமம் பண்ணுற பிள்ளைகள் நடுவிலே ஒரு சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பினார். அது உங்கள் இருதயத்தில் பதியட்டும். ஹலோ, மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. கவனிக்கலைன்னா மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னா, ஏலியுடைய தேவாலயத்தில் இருந்த பாஸ்டர் ஆசாரியன் ஏலியுடைய பசங்க தேவாலயத்தில் பயங்கர அட்டகாசம் அக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் சாமுவேலை அங்கே கொண்டு வந்து விட்டாங்க. ஆனால் சாமுவேல் அப்படி மாறினாரா? சாமுவேல் அக்கிரமம் பண்ணுறவனாக இருந்தானா? இல்லை. சாமுவேலை ஆண்டவர் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டு அவனோடு கூட கர்த்தர் என்ன செய்தார்? பேசினார். அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பெரிய பாக்கியமான காரியம் என்னது? உங்கள் ஆஸ்தி அந்தஸ்து இல்லை. எது? அவங்க நீங்கள் தேவாலயத்தில் இருக்கும்போது அவங்க என்ன செய்யணும்? உங்கள் கூட இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் தேவாலயத்தில் இருக்கும்போது பிள்ளைகள் என்ன செய்யணும்? கூட இருக்கணும். அதை மட்டும் பார்த்துருங்க. நீங்கள் தேவாலயத்துக்கு வரும்போது, இன்னைக்கு பிரதர் முத்துக்குமார் முதல்ல வந்துட்டார், அவங்க பசங்க பின்னால் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வருது, அப்படி பின்னால் 1 மணி நேரம் தள்ளிலாம் விட்டுட்டு வராதிங்க. இன்னைக்கு விட்டுட்டீங்க பரவாயில்ல, ஒரு நாளும் அப்படி விடாதீங்க. ஒரு நாள் 1 மணி நேரம் தள்ளி வரும், அடுத்த நாள் 2 மணி நேரம் தள்ளி வரும், அடுத்த நாள் வராமலே போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அதுங்க என்ன ஆகும்? அதுங்க இஷ்டத்துக்கு விடாதீங்க. என்ன செய்யுங்க, 12 வயசு வரைக்கும் உங்கள் கண்ட்ரோல் தான். அது உட்காருனா என்ன செய்யணும்? உட்காரணும். நில்லுன்னா என்ன செய்யும்? நிற்கும். 12 வயசுக்கு மேலே நிற்காது. உட்காருன்னு சொன்னால் உட்காராது, நில்லுன்னு சொன்னால் என்ன செய்யாது? நிற்காது. நீங்கள் 12 வயசுக்குள்ளே கொண்டு வரலன்னா அதுக்கப்புறம் திருத்தணும்னு நினச்சா என்ன செய்யாது? திருத்த முடியாது. அப்புறம் நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லும்? நான் குப்பை தொட்டிக்கு போகிறேன்னு சொல்லும். ஹலோ, விளங்குச்சா? மறுபடியும் சொல்லவா? நான் சர்ச்சுக்கு போகிறேன்னா பிள்ளை என்னன்னு சொல்லும்? நான் குப்பை தொட்டிக்கு போகிறேன்னு சொல்லும். நீங்கள் சின்ன வயசில் பிள்ளைகளை கொண்டு வரலனா, விளங்கிச்சா உங்களுக்கு? மறுபடி சொல்லணுமா? நீங்கள் 12 வயசுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளை சர்ச்சுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பழகலைன்னா, 12 வயசு தாண்டுனா அது எங்கே போகும்? குப்பை தொட்டிக்கு போகும். விளங்குதா? அப்புறம் பாஸ்டர், என் பையன் என் பொண்ணு கூப்பிட்டா நான் வரமாட்டேன், நான் கூப்பிட்டா பொண்ணு வரமாட்டேங்குது, நான் கூப்பிட்டா பையன் என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டேங்கிறான். அடுத்தது இன்னொரு காரியம், அடுத்தது இன்னொன்று சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்களாம் இருக்கும்போது சர்ச்சில் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சபையை பற்றி நீங்கள் குற்றப்படுத்தி பேசுனீங்கன்னா உங்களை விட உஷாரு உங்கள் பிள்ளைங்க. என்ன சொல்லும் தெரியுமா? நீயே இப்படி சொல்கிற, நான் என்னத்துக்கு அங்கே வந்து அப்படின்னு சொல்லி அதுங்க என்ன செய்யாது? வராது. அதனால் சபைக்கு வந்தால் யாரை மட்டும் பாருங்கள்? இயேசுவை மட்டும் பாருங்க. பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு பார்க்காதீங்க. பாஸ்டர் சொல்ற இயேசுவை பாருங்க. பாஸ்டர் ஏதா நல்லது சொன்னாருன்னா அது ஆண்டவர் இயேசு சொல்றாருன்னு அர்த்தம். பாஸ்டர் ஏதா தப்பி மாத்தி சொன்னாருன்னா பாஸ்டர் தெரியாம சொல்றாருன்னு அர்த்தம். விளங்கிச்சா? ஆமா, நல்லது சொன்னார்னா அது யாரு? இயேசுவால வந்தது. நல்லது சொல்லலைன்னா இது தெரியாம பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு அர்த்தம். மறுபடி சொல்றேன், நல்லது சொன்னார்னா அது யாரை பத்தி சொல்றாருன்னு அர்த்தம்? இயேசுவை பத்தி. தப்பா ஏதாவது தெரியாம சொல்லிட்டாருன்னா பாஸ்டர் என்ன செஞ்சுட்டாரு? தெரியாம சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். விளங்கிச்சா? அதை விட்டுட்டு இப்படியா சொன்னாரு அப்படியா சொன்னாருன்னு சொல்லி குப்பை தொட்டியை பேசுனீங்கன்னா உன் பிள்ளை குப்பை தொட்டியா மாறி போயிடும். ஜாக்கிரதை. விளங்குதா? அப்படி நான் நிறைய பார்த்துருக்கிறேன், சும்மா சொல்லல. நிறையா எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்தில் நடந்தது. இவங்க வீட்டுக்கு போனால் பாஸ்டர் அப்படி இப்படி கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க அதை கேட்டு அதோட சர்ச்சுக்கே என்ன செய்யலை, வராமலே போயிடுச்சு. நடந்த காரியத்தை சொல்கிறேன். காரியம் நடந்தது என்னது? பசங்களை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளினது யாரு? பெற்றோர் தான் தள்ளினாங்க. விளங்குதா? அதனால் நீங்கள் நம்மளால் செய்ய முடிஞ்சது என்னது? என்னங்க செய்ய முடியும்? 12 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை என்ன செய்யணும்? 12 வயசுக்குள்ள தான் பாஸ்டர் சொன்னார் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு. ஒரு 12 வயசுக்குள்ளே என்ன செய்யலாம்? பிள்ளைங்க என்ன செய்யாது? உங்களை விட்டு தூரம் போகாது. நீங்கள் கூப்பிட்டா என்ன செய்யும்? உங்கள் கூட தான் வரும். அதனால் 12 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை வீட்டிலேருந்து வரும்போதே என்ன செய்யுங்க? சொல்லி சர்ச்சில் தான் உட்காரணும். அங்கே வந்துட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடி போய் என்னது அதுக்கு என்னெல்லாமோ சாப்பிட்றாங்களே, பாக்கெட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டு
அடுத்த ஆளெல்லாம் பார்க்காதீங்க, விளங்குதா? அடுத்த ஆள் முகத்தெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு சில பிள்ளைங்க அப்படி செய்யும். அதனால் அதுங்க ஆனால் கெட்டு போகாது, அதை தெரிஞ்சுக்கிட்டுங்க. நீங்கள் நினைப்பீங்க இங்கே உட்காந்து முறுக்கை வாங்கி தின்னுது, பிளாஸ்டிக்கை வாங்கி தின்னுது, சாணியை வாங்கி தின்னுதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க காதில் என்ன விழுது? வேத வசனம் விழுது. உங்களை விட அவங்க ரொம்ப உஷார், அதை தெரிஞ்சுங்க. உங்கள் காதில் வேத வசனம் விழுதோ இல்லையோ அவங்க உஷாரா. நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா பாஸ்டர் இப்படி தானே சொன்னாருன்னுவாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு வேத வசனம் யார் பிள்ளைங்க கேட்குறாங்களா நீங்கள் கேட்குறீங்களான்னு சொல்லி, விளங்குதா? அவங்களுக்கு உங்களை விட வேத வசனம் நிறைய தெரியும். சிறு பிள்ளைகளில் அவங்க உள்ளத்தில் என்ன நிற்குதோ அதுதான் என்ன செய்யும்? நித்திய காலமாக நிற்கும், விளங்குதா? அதனால் நம்முடைய பிள்ளைகளை இப்போ லூக்கா சுவிசேஷம் 18 அந்த வசனத்தை வாசித்து, இன்னும் ஒரு வசனம் தான், அதை வாஸ்தா என்னுடைய செய்தி முடிஞ்சு போச்சு. ரைட். லூக்கா 18, 15, 16 மறுபடி படிங்க. பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? கொண்டு வந்தார்கள். அதனால பிள்ளைகளை உங்களால் எப்போல்லாம் கர்த்தர் சமூகத்தில் கொண்டு வந்து விட முடியுமோ நீங்கள் என்ன செஞ்சிருங்க. உங்களால் உங்கள் பிள்ளையை திருத்த முடியாது. மறுபடி சொல்கிறேன், உங்கள் காதில் விழுற மாதிரி உங்களால் உங்கள் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ணுறது யார்? வேத வசனத்தை கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருவார்? அவங்கள ஆளுகை செஞ்சு மாற்றிடுவார், நடத்திடுவார். அதனால் நீங்கள் மட்டும் சர்ச்சைக்கு வந்துட்டு எங்கே உங்கள் பிள்ளை எங்கன்னு கேட்டால் எங்கேயோ குப்பை தொட்டியில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, விளங்குதா? நீங்கள் ஏதாவது காரணம் சொன்னீங்கன்னா என் மனசு சொல்லும் இது எங்கேயோ குப்பை தொட்டிக்கு அனுப்பிட்டு அம்மா மட்டும் வந்துருக்குது அப்படின்னு தான் நான் நினைப்பேன், விளங்குதா? நீங்கள் 1000 காரணம் நீங்கள் வச்சுருப்பீங்க. என்ன காரணம்? வேலைக்கு போச்சு, அங்கே போச்சு, இங்கே போச்சின்னு. நான் சொல்லட்டுமா? அது வேலைக்கு போகல, அங்கேயும் போகல, இங்கேயும் போகல, குப்பை தொட்டிக்கு போயிருக்குதுன்னு சொல்கிறேன் நான். உங்கள் பிள்ளை குப்பை தொட்டிக்கு அனுப்பிட்டு சர்ச்சைக்கு வராதிங்க, விளங்குதா? எங்கள் பிள்ளைய நீங்கள் கூப்பிட்டு வருவீங்களா இல்லை குப்பை தொட்டி கூப்பிட்டு வருமா? பிள்ளைய யார் கூப்பிட்டு வருவாங்க சர்ச்சுக்கு? பெற்றோர் தான் என்ன செய்யணும்? பிள்ளையை கூட்டிக்கிட்டு வரணும், விளங்குதா? அதனால் சரி, நான் அடிக்கடி சொல்லாததுனால ஒரே நாள் ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அதனால் உங்கள் மனசில் அது பதியட்டும். நீங்கள் எப்போல்லாம் தேவாலயத்துக்கு வர்றீங்களோ உங்கள் குட்டி என்ன செய்யணும்? உங்கள் கூட தான் இருக்கணும். அது என்ன அட்டகாசம் பண்ணாலும் சர்ச்சில் வந்து அட்டகாசம் பண்ணட்டும். இங்கே கொண்டு வந்து விட்டுருங்க. அவங்களுக்கு 1 வாரம் அட்டகாசம் பண்ணுவாங்க, 2 வாரம் அட்டகாசம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும்ல, இங்கே எத்தனை பிள்ளைங்க இங்கே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சத்தம் கேட்குதா பார்த்தீங்களா? வந்து பழகிட்டாங்கன்னா என்ன செய்யாது, அப்புறம் சத்தம் கேட்காது. அது வந்து பழகிற வரைக்கும் கொஞ்சம் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நீங்கள் பாட்டு பாடினா கை தட்டுறீங்களோ இல்லையோ, உங்கள் பிள்ளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முனையில் வரும்போது பாட்டு சத்தம் கேட்கும்போது அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? கை தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் சிறு பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் கொண்டு வாங்க, அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ரைட். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அப்படி ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய பந்திக்கு நாம் போகலாம். அந்த முதல்ல ஒரு வசனம் படிச்சிங்களே, அதை படிச்சிருங்க கர்த்தருடைய பந்திக்கு போகிறதுக்கு முன்னால். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் முதல்ல படிச்சிங்களே, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படிக்கு வராமல் ஊழியம் செய்யும்படிக்கும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். ஆண்டவர் இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார், ஜீவனை எடுக்க வரல. ஆண்டவர் இயேசுவின் அப்பம் என்னது? ஜீவனை கொடுக்கிற அப்பம். எங்க போட்டிருக்கு தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் போட்டிருக்குது. ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறவர் கிடையாது, ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர். ஆண்டவர் யாருக்கு கிடையாது? ஜீவனை கொடுக்கிற அப்பம். அதனால இந்த அப்பத்தை சாப்பிட்டீங்கன்னா ஜீவன் குறையாது, ஜீவன் என்ன செய்யும்? பெருகும். கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் புசித்தால் ஜீவன் குறையுமா, ஜீவன் பெருகுமா? அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்களை என்ன செய்தார்? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அதனால இப்போ நம்ம சாட்சி சொல்ல டைம் கொடுத்தோம்னா இங்கே நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லுவீங்க. என்னது? கர்த்தருடைய பந்தினாலே எனக்கு என்ன செஞ்சது? இந்த பலவீனம் நீங்கிச்சு, எனக்கு இந்த ஜீவன் பெருகி இருக்குது, கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்?
ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அநேக சாட்சி நம்முடைய சபையில் இருக்கிறீர்கள். அதனால இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றால் இப்ப படிங்க, யோவான் 6:33 படிங்க. 6:33 அந்த வசனம் தான். 6:33 வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அதனால ஜீவனை கொடுக்கிற அப்பம். ஜீவனை என்னது எடுக்கிற அப்பம் இல்லை, ஜீவனை கொடுக்கிற அப்பம். ஆண்டவர் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுக்கிற அப்பம். ஹலோ, விளங்கிச்சா? ஜீவனை கொடுக்கிற அப்பம். நீங்கள் நானும் பங்கு பெறுகிற அப்பம், அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அப்பம். வேதத்தில் இயேசு சொன்ன மாதிரினா ஜீவனை கொடுக்கிற அப்பம். நம்ம அதை சொல்லணும்னு என்ன சொல்லணும்? ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அப்பம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அப்பம். சொல்லுங்க, இயேசுவின் சரீரம் ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அப்பம். விளங்குதா? இப்ப நம்ம பெற்றுக்கொள்ளுகிற அப்பம் என்னது? ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அப்பம். எத்தனை பேருக்கு ஜீவன் வேணும்? ஜீவன் வேணும், சுகம் வேணும், பலன் வேணும், ஆரோக்கியம் வேணும். சொல்லுங்க, இயேசுவின் சரீரம் ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அப்பம். ரைட். இப்போ எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறலாமா? Glory to God. Hallelujah. Thank you. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இந்த பாடலத்தின் சொந்தக்காரவர் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரவர் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் மகிழ்வோம்
அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி அப்போஸ்தலர் 2:38 கேட்டாங்க. என்ன செய்யணும்னு அங்கே போட்டிருக்கு, பார்த்துடலாமா? வாசிங்க. கர்த்தருடைய பந்தியில் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்காதவங்களாம் பங்கு பெறுறீங்களே, தெரிஞ்சுக்கங்க என்ன செய்யணும்னுட்டு. ஆக்ட்ஸ் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் என்ன செய்யுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கவனிக்கிறீங்களா? இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாரா இருந்தீங்கன்னா அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. விளங்குதா? கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா நீங்க அப்ப ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறவங்கள நீங்களா கள்ளனா? கவனிக்கிறீங்களா? கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானான்னு கேள்வி கேட்டீங்கன்னா அப்ப நீங்களும் கள்ளனா? கவனிக்கிறீங்களா? நீங்க அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா விளங்குதா? நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யுங்கள், பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்யுங்கள், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்லலை, வேதத்தில் சொல்லி இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கிட்டா என்ன செய்யணும், உடனே. அதனால் 3 மாதம் தள்ளி 6 மாதம் தள்ளி 1 வருஷம் தள்ளின்னுட்டு பைபிளில் கிடையாது. நீ 1 வருஷம் சர்ச்சைக்கு வா, அப்போ தான் நான் ஞானஸ்நானம் கொடுப்பேன், கல்யாண ஞானஸ்நானம் அதெல்லாம் பைபிளில் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கிட்டா என்ன செஞ்சிட வேண்டியது தான், உடனே ஞானஸ்நானம் எடுத்துட வேண்டியது தான். அதனால் ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா வேதத்தில் இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்கெல்லாம் இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அடையாளமாக நம்ம பாவத்துக்காக சிலுவை சுமக்கலை, நம்ம பாவத்துக்கு நம்ம போய் நம்மளை ஆணியில் சிலுவையில் அடிச்சிக்கலை. அதுக்கு பதில் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி அதை அடையாளமாக நாம் நிறைவேற்றுகிறோம். தண்ணியில் போயிட்டு வர்றது அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே என்ன செய்யணும், கட்டாயம் இயேசுவை ஏற்றுக்கிட்டவர் என்ன செய்யணும், இயேசுவை ஏற்றுக்கிட்டு அவருடைய சரீரத்தில் அவருடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள், அப்பத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்ன செய்யணும், நிறைய சபையில் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் கர்த்தருடைய பந்தியை கொடுப்பாங்க. உங்களுக்கு கர்த்தருடைய பந்தியே நீங்கள் தடை பண்ணக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம். விளங்குதா? அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா ஞானஸ்நானம் எடுக்காமல் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் செத்துக்கிட்டு போனீங்கன்னா நேராக பாதாளம் வாயை திறந்துக்கிட்டே இருக்குது, லபக்குன்னு முழுங்கிடும். விளங்குச்சா? ஞானஸ்நானம் எடுக்காதவங்கள சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களை சொல்லலை. யார? ஞானஸ்நானம் எடுக்காதவங்களை. பாதாளம் ஆணு வாய் திறந்துக்கிட்டு இருக்குதான். நீதிமொழிகளில் போட்டிருக்குது, பாதாளம் என்ன செய்யறது இல்லையா, திருப்தி அடையிறதே கிடையாதான். எத்தனை பேர் வந்தாலும் வாங்கிக்கிட்டே இருக்குதான், வா 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 வான்னு. விளங்குதா? அதில் நம்ம சபைக்கு வர்ற ஆள் தெரியாமல் போய் மாட்டிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லி உள்ளத்தில் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பந்தியில் பங்கு பெறுகிறவர்கள் இந்த பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை ஏன் விட்டு வைக்கணும்? என்ன செய்யணும், போய் ஞானஸ்நானம் கொடுன்னு. ஒரு சில ஆள் என்ன செய்யும் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அவர் நல்ல வாழ்ந்த காலத்தெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கலை. எங்கே? அங்கே வண்ணார்பேட்டையில் ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். அவர் தாத்தாயி கால் நடுங்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு திடீர்னு ஞானஸ்நானம் வேணும்னு சொல்லிட்டாரு. அந்த வீட்டில் உள்ள ஆள் பாஸ்டர் கிட்ட வந்துட்டு, பாஸ்டர் எனக்கு உடனே ஞானஸ்நானம் கொடுக்கணும் பாஸ்டர். சரி, எப்படி ஞானஸ்நானம் கொடுக்கணும்? தொட்டியில் சுடுதண்ணியை ஊற்றணுமா? சுடுதண்ணியை ஊற்றுனாங்க. தொட்டியில் சுட வச்சு பாத்திரமா சுட வச்சு ஊற்றி வச்சு சுட அந்த தாத்தாவை தொட்டியில் இறக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அதனால் சுடு தண்ணி ஊற்றி தொட்டியில் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்குள்ள ஒழுங்க நல்லா இருக்கும்போது என்ன செஞ்சிருங்க, ஞானஸ்நானம் எடுத்துருங்க. கதை இல்லை, நடந்தது. அந்த தாத்தாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, சுட தண்ணி வச்சு. சுடு தண்ணி வேணுமா? ஹலோ, ஞானஸ்நானம் எடுக்காதவங்கள பார்த்து கேட்குறேன், சுடு தண்ணி வேணுமா? வேணா சொல்லுங்க, சுட வச்சுறேன். ஹீட்டரையே கொண்டு வந்து வச்சிடுறோம் உள்ள தொட்டியில். என்ன ஜோனத்தான், சுடு தண்ணி வேணுமா உனக்கு?
இல்லை, இப்போ எதுக்கு நிறுத்தினேன்னா ஞானஸ்நானத்துக்காக தான் நிறுத்தினேன், வேற ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக பிற்கப்பட்ட உம்முடைய வெளியேற பெற்ற சரீரத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாரும் ஆண்டவருடைய சரீரத்துக்கு நன்றி சொல்லி எல்லாரும் சேர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ லார்ட். உலகத்தின் ஜீவனுக்காக ஜீவனை கொடுக்கிற அப்பம். ஹல்லேலூயா. நமக்கு அவர் சொன்னார் ஜீவனை கொடுக்கிற அப்பம்னு. நமக்கு நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அப்பம். ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அப்பம். சொல்லுங்க, ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற அப்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. We are receiving the life giving bread. Hallelujah. Life giving bread. Hallelujah. It is not life taking bread. It is life giving bread. ஜீவனை கொடுக்கிற அப்பம், ஜீவனை எடுக்கிற அப்பம் அல்ல. ஆகவே ஜீவனை கொடுக்கிற அப்பமாய் இருக்கிறபடியால் பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Thank you, thank you, thank you. Hallelujah. Glory. Hallelujah. Yes. அன்பு எத்தனை பெரியது, என்னாலும் விவரிக்க அரியது. அதில் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. அன்பு எத்தனை பெரியது, அகலமும் அளந்திட மாந்தர்க்கு ஆகாதே. நீர் என்னை பேர் சொல்லி அழைத்தீர் நீசன் என்னை, மாபெரும் இரக்கத்தால் நீர் என்னை நேசித்து தெரிந்தெடுத்தீர் அளவற்ற அன்பினால். பேர் சொல்லி அழைத்தீர் நேசன் என்னை, மாபெரும் இரக்கத்தால். 100,000 துதிகளால் உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். உம் அன்பு எத்தனை பெரியது, நாவும் விவரிக்க அரியது. அதின் ஆழம் அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. உம் அன்பு எத்தனை பெரியது, நாவும் விவரிக்க அரியது. அகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தர்க்கு ஆகாதே. Thank you Lord. Thank you. நம்முடைய வெளியேற பெற்ற சரீரத்திற்காய் நன்றி. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சரீரத்தை புசிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஆண்டவரே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய விலையேற பெற்ற இரத்தத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
எல்லாரும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்துக்கு நன்றி சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். 3. Thank you. 3. Thank you, Jesus. 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 எல்லாருக்கும் கிடைச்சதா? எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டோம். எல்லாரும் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus.
சொல்கிற வார்த்தையை கவனிங்க. இன்றைக்கு செய்தியில் ஆண்டவர் இயேசு பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கணும்னு அங்கே ஆதியாகமத்தில் 45:18 போட்டிருக்கு. நான் படிக்கிறேன். உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களை உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக்கொண்டு வாருங்கள். விளங்குதா? நீங்கள் உங்கள் தகப்பன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணுமா? எங்க? யோசேப்புக்கு கிட்ட இயேசுவின் பக்கத்தில் வரணும்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறார். அதனால இயேசுவின் பக்கத்தில் அப்பா மட்டும் வந்தால் பத்தாது, அம்மா மட்டும் வந்தால் பத்தாது. யாரெல்லாம் வரணும்? அப்பா வரணும், அம்மா வரணும், அண்ணன் வரணும், அக்கா வரணும், தம்பி வரணும், தங்கச்சி வரணும். எல்லாரும் என்ன செய்யணும்? வரணும். யாராவது தம்பி நீ மட்டும் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா நரகம் போனால் பிடிக்குமா? உனக்கு பிடிக்காதுல்ல. அதுதான் எல்லாருக்கும். நான் இங்கே ஒருத்தரை மட்டும் கேட்டேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் மட்டும் வந்துட்டு உங்கள் பிள்ளையை ஊட்டிட்டு வந்துடாதீங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க? குடும்பமாக, கூட்டமாக, கோத்திரமாக என்ன செய்யுங்க? ஆண்டவர் இடத்துல வாருங்கள், என் கிட்ட வாருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதுதான் இன்னைக்குரிய செய்தி. என்ன எங்க சொல்றார்? இங்க பூமியில மட்டும் என்ன ஆராதிச்சா பத்தாது, அவர் என்ன செய்ய போறாரு? எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அவர் கிட்டையே நம்ம என்ன செய்ய போறாராம்? வச்சிருக்க போறாருன்னு சொல்லி இருக்குது. இப்படிப்பட்ட ஆண்டவர் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய ஜீவனையும் தந்து அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்காய் நன்றி. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ரத்தத்தை பானம் பண்ணலாம். விசேஷமாக ஆண்டவர் இன்றைக்கு சபையார் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிற ரோஃபிகா ஃபேமிலி, கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிக்க இந்த பந்தியின் மூலமாக அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாய் திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமாய். ஹalleluya, 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 ஹalleluya. சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya to the King of Kings. ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாயங்காலம் ஆராதனை 6:30 உண்டு. ஒரு சிலர் காலையில் வர முடியலன்னா கட்டாயம் சாயங்காலமாவது, எப்படியோ ஒரு சூழ்நிலையினால காலையில் வர முடியலன்னா சாயங்காலம் கட்டாயம் வாங்க.
சாயங்காலம் 6:30 மணிக்கு ஆரம்பித்தா கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிருவோம். சாயங்காலம் ஆராதனை உண்டு, வாருங்கள். அப்படியே சேரை கொஞ்சம் சைடில் போட்டுட்டிங்கன்னா எல்லாரும் அங்கே ஒரு ஆகாரத்தில் பங்கு பெற்று போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Glory to God. Hallelujah.